வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். சமூக ஊடகங்கள்ல கடந்த 2 தினங்களாக ஒரு காணொளி என்பது மிகப்பெரிய சர்ச்சை மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன அந்த காணொளினா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் சோப்பனூர் எனக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியில ஒரு ஆண்டு விழா நடத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்ற சில இளைஞர்கள் கட்சி அடையாளத்தோடும் சமூக அடையாளத்தோடும் கூடியிருக்கக்கூடிய டிஷர்ட் மற்றும் அந்த துண்டு எல்லாத்தையுமே போட்டு அந்த ஆண்டு விழாவில் ஆடி இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த துண்டு மற்றும் காடுவெட்டி குரு அவர்கள் மற்றும் வீரப்பன் அவர்களுடைய புகைப்படம் அடங்கி இருக்கக்கூடிய டிஷர்ட்டை போட்டு ஆடி இருக்கிறாங்க. இது அங்குள்ள சிலரால காணொலியா பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்லயுமே பரவி பலரினுடைய விமர்சனத்திற்கும் கேள்விக்குமே இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது அமைந்திருக்கின்றது. இத சிலர் நமக்கு அனுப்பி, பாருங்க உங்க பசங்க இப்படி பண்ணி இருக்கிறாங்க, இது சரியா, இது தப்பா, இதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா, இதுக்கு நீங்க அப்படி பண்றீங்களா, இப்படி பண்றீங்களான்னு சொல்லிட்டு நம்மளையும் பலர் கேட்டிருந்தாங்க. நாம உள்ளபடியே வெளிப்படையா சொல்லணும்னா, எந்த ஒரு இடத்துலயுமே சரி என்றால் அது சரி என்றும் சொல்லும் தான் நம்மளுடைய வழக்கம். தவறுனா தவறுதான், அது சுய சமூகமா இருந்தாலும் சரி. அப்படி நம்மளுடைய பார்வையில இந்த பசங்க பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. அதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதற்காகவும் சுயசாதி என்பதனாலோ சுய கட்சி அடையாளத்தை பயன்படுத்தினார்கள் என்பதனாலோ அதை நாம் ஆதரிக்க போவது கிடையாது. ஏன்னா எங்களுடைய தலைவர், எங்களுடைய நிறுவனரே அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்னுடைய தம்பிகள் நாகரிகத்தோடு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆக அப்படியான ஒரு தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருபோதும் இது போன்ற விடயத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இருப்பினும் இதுல என்ன ஒரு விஷயம்னா, சில ஊடகங்கள் இந்த விடயம் குறித்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, நீங்க கட்சி பேரை கூட சொல்லி போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடையாளத்தோட ஆடினாங்க, வன்னிய சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய அடையாளத்தோட ஆடினாங்கன்னு கூட சொல்லி போடுங்க. ஏன்னா அது ஓப்பனா தெரியுது. சாதி கட்சி அடையாளத்தோடு சில யூடியூபர்லாம் போடுறான், சாதி வெறி பிடித்த கட்சி அடையாளத்தோடுன்னு. உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் ஏதாவது இருக்குதாடா? ஒரு செய்தியை எப்படி வாசிக்கணும் கூட தெரியல உங்களுக்கு. அடிப்படை அறிவு கூட கிடையாது உங்களுக்கு. நீங்க நீங்க உட்கார்ந்துக்கிட்டு செய்தியாளர்களா, ஊடகவியலாளர்களா, இந்த சமூகத்தினுடைய நற்பெயரை களங்கம் விளைவிச்சிட்டு இருக்கிற அந்த பசங்க பண்ணது தப்பு. அதை அவங்க பெற்றோர்கள் கண்டிச்சிருக்கணும். ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்றது தெரியல. ஆசிரியர்கள் இதை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை பள்ளிக்கல்வித்துறையும் மாவட்ட ஆட்சியரும் எடுக்கிறோன்னு அவங்க உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீ ஒரு செய்தியை போடணும்னா ஏதோ ஒரு கட்சின்னு போடு, இல்ல பாமகன்னே போடு. அது என்ன சாதி கட்சி? இங்க எவன்டா சாதியை வச்சு கட்சி நடத்தல? இன்னும் நாங்க என்னமோ சாதி கட்சின்ற மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு திமுகவே சாதியை பார்த்துதான் சீட்டு கொடுக்குது, சாதியை பார்த்துதான் பொறுப்பு கொடுக்குது. ஆனா நாங்க அப்படி கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், எங்களுடைய பொருளாளர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்க கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகள்ல இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், பிற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எல்லா சமுதாயங்களையும் ஒருங்கிணைக்கிறோம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு உட்காந்துட்டு சாதி கட்சி அடையாளத்தோடு பேசணும்னு சொல்ற, சாதி கட்சி அடையாளத்தோடு ஆடினாங்கன்னு சொல்ற. உங்களுடைய பார்வையில சாதி கட்சி அதான்டா தெரியும் எங்களுடைய கட்சி. ஆனா பிறருக்கு அப்படி தெரியாது. எந்த கட்சிக்காரன் சாதி இல்லாம கட்சி நடத்துறான் சொல்லுங்க பாப்போம். இன்னும் சொல்ல போனா நாங்க அப்படி நடத்துறது கிடையாது. ஏதோ ஒரு அறியாமையில பண்ணிட்டான் அந்த பசங்க. நீ அவனை குறிப்பிட்டு பேசு, தப்பு கிடையாது. கட்சியை இழிவுபடுத்தியோ விமர்சனப்படுத்துறது உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஊடகங்கள் மிக கீழ்த்தரமாக கேவலமாக செயல்பட தொடங்கிடுச்சு, மிக மிக கேவலமா செயல்பட தொடங்கிடுச்சு. இதோட நிறுத்திக்கணும் இந்த ஊடகங்கள், இல்லைன்னா தரமான பதிலடி தகுந்த நேரத்தில் கொடுக்கப்படும். இன்னொன்னு நம்மளுடைய இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஊர் திருவிழாவிலையோ இல்ல மத்த இடத்துலயோ நீங்க இந்த மாதிரி பண்றது உங்களுடைய சொந்த விருப்பம். அது யாரும் தடுக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி செய்யவே கூடாது. பள்ளிக்கூடங்கள்லயோ கல்லூரிகள்லயோ. ஏன்னா இது நம்ம பசங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றோம். அது ஒரு சமூகத்தை சமூக நீதியை காக்கக்கூடிய, சமூக ஒற்றுமையை காக்கக்கூடிய இடம். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வண்ண உடை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அங்க நமக்கு என்ன பிரதித்துவமோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். நாம சமூக ஒற்றுமையை தான் அங்க மேலும் வைக்கணும். இந்த மாதிரியான செயல்கள்ல நம்மளுடைய பசங்களா இருந்தாலும் சரி யாரும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நம்மை வழி நடத்தக்கூடிய தலைவரே அதை விரும்ப மாட்டார். தான் தம்பிங்க சுய ஒழுக்கத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய தலைவர் நிறுவனர் எல்லாமே விரும்புவாங்க.
நம்மளுடைய இளைஞர்கள், பிற இளைஞர்களும் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது. ஊடகங்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக கடுமையான எச்சரிக்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.